யூனிட் 4ல இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் கொஸ்டின் பார்க்க போறோம். என்னன்னா நேர்கோட்டை பொறுத்துக ஃபிட்டியஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருவாங்க, எக்ஸ்ன்ற வேல்யூ ஒய்ன்ற வேல்யூ கொடுத்துட்டு ஃபிட்டியஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டை பொறுத்துக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம 3 ஃபார்முலா முதல்ல இருக்கு. 3 ஃபார்முலா கரெக்டா இருந்தாலும் நம்ம 1 மார்க் கொடுத்துருவாங்க. என்ன ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் ஒன் y = ax + b இந்த ஃபார்முலா. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா ஷார்ட்டா சொல்லிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் a போட்டுக்க போறீங்க பிளஸ் b ஈக்குவல் டு மேல போட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணணும், a பிளஸ் b போட்டாச்சா. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க a க்கு பக்கத்துல சிக்மா எக்ஸ் ஐ போடுறேன். ஓகேவா? a பக்கத்துல சிக்மா எக்ஸ் ஐ, இங்க என்ன பண்ணணும் சிக்மா ஒய் ஐ, இங்க n போடுறீங்க. ஓகேவா? இது என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்ம 2 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா மூணாவது ஈக்குவேஷன் போடுறோம். அது பேரு a பிளஸ் போடு, a பிளஸ் b போட்டுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு போட்டுக்கோ. இதுக்கும் அது என்ன பண்ணணும்னா இங்க சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் போடணும். இங்க சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் போடணும். இங்க என்ன பண்ணணும் சிக்மா எக்ஸ் ஐ போடணும். இங்க வந்து சிக்மா எக்ஸ் ஐ ஒய் ஐ போடணும். ஓகேவா? இது வந்து ஈக்குவேஷன் 3 வச்சுக்கலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 ஃபார்முலா எழுதணும். y = ax + b. செகண்ட் ஒன் a + b போட்டாச்சு, சிக்மா எக்ஸ் ஐ சிக்மா ஒய் ஐ n போட போறீங்க. அதே மாதிரி a + b போட்டாச்சு, சிக்மா எக்ஸ் ஐ ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஐ சிக்மா எக்ஸ் ஐ ஒய் ஐ. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு நம்ம இந்த எல்லா வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பாக்ஸ் போட போறீங்க. ஃபர்ஸ்ட் xi போடணும், yi போடணும், xi ஸ்கொயர் தென் xi yi போட போறீங்க. xன்னு ஒண்ணு இல்ல, நம்ம கொஸ்டின்ல இருக்க x பத்தியா அந்த வேல்யூ அப்படி என்ன பண்ணோம் இந்த காலம் எழுத போறீங்க. 0 1 2 3 4 இங்க எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், y பார்க்கணும். y என்ன இருக்கு 1 1 3 4 6 1 1 3 4 6 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், xi ஸ்கொயர்னா என்னன்னா எக்ஸ்ன்ற நம்பரை ஸ்கொயர் பண்ணும். ஸ்கொயர் என்னன்னா ரெண்டால பெருக்கூடாது. ஸ்கொயர்னா மீனிங்னா ரெண்டு முறை பெருக்கணும். 0 × 0 1 × 1 2 × 2 3 × 3. அப்ப என்ன பண்ணணும் 0 × 0 0 1 1s are 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 16. நெக்ஸ்ட் என்ன இருக்கு xi yi இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம் எக்ஸ்ன்ற நம்பரையும் y என்ன பண்ணணும் பெருக்கி xi y போடணும். அப்போ 0 × 1 0 1 1s are 1 2 3s are 6 3 4s are 12 4 6s are 24. கிளியரா? எக்ஸ் என்ன பண்ணணும், எக்ஸ்ன்ற நம்பரை ரெண்டு முறை பெருக்கி போடணும். xi y என்ன பண்ண போறோம், xi y நம்பரை பெருக்கிட்டு அங்க போட போறீங்க. கிளியரா? லாஸ்ட் என்ன பண்ணணும் சிக்மா, இது பேர் என்ன சிக்மான்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து கூடுதல். அதுக்கு என்ன மீனிங்னா இந்த எல்லா நம்பரையும் கூட்டி கீழே போடணும். கூட்டினா எவ்வளவு வருது 10, இங்க 15, இது ஃபுல்லா கூட்டினா 30, இது ஃபுல்லா கூட்டினா 43. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணோம் ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். 2 இம்ப்ளைஸ் என்ன இருக்கு a, இந்த a அப்படியே போட்டுக்கிறீங்க. சிக்மா xi இருக்கா, அந்த சிக்மா xi நம்ம எங்க இருக்கு சிக்மா xi = 10 இருக்கு. அப்ப 10. நெக்ஸ்ட் பிளஸ் n. n என்னன்னா நம்ம எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ டோட்டலா 5 பாக்ஸ் இருக்கு. அப்படின்னா n = 5. அப்ப n பதிலா 5 அப்ளை பண்றீங்க. அடுத்து என்ன இருக்கு b அப்ளை பண்ண போறீங்க. சிக்மா yi, சிக்மா y என்ன இருக்கு சிக்மா y = 15. அப்ப 15 அப்படியே போடணும். இது எப்படி எழுதலாம்னா 10a + 5b = 15. இது அப்படியே பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் 3 பாரு. 3 இம்ப்ளைஸ் என்ன இருக்கு a அப்படியே போடணும். சிக்மா xi ஸ்கொயர் இருக்கா, அந்த சிக்மா xi ஸ்கொயர் எங்க இருக்கு பாக்ஸ்ல, இங்க இருக்கு. எவ்வளவு வேல்யூ 30. 30 அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் பிளஸ் b அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு சிக்மா xi, சிக்மா xi எங்க இருக்கு 10 ஈக்குவல் டு அடுத்து என்ன இருக்கு சிக்மா xi y இருக்கா, xi y 43. அந்த 43 அப்படியே எழுத வேண்டியதுதான். சால்வ் பண்ணு. 30a + 10b = 43. இது பாக்ஸ் போட்டு போறீங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஸ்மால் a ஸ்மால் b நமக்கு தேவைப்படுது. அந்த ஸ்மால் a ஸ்மால் b கண்டுபிடிச்சு இந்த y = a + b சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிடும். அப்ப ஏவும் பியும் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராமர் விதியை யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணும் கிராமர் விதி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 10a 5b = 15. அடுத்து என்ன இருக்கு 30a + 10b = 43. யூனிட் 1ல பார்த்த கிராமர் விதி அங்க வந்து x y z ன்னு இருக்கும், இங்க a b இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் டெல் போடுவோம். டெல் நம்ம என்ன ஃபார்முலா அணிக்கவை மாதிரி போட்டுருவோம், மாடல்ஸ் போட்டுருவோம். இங்க என்ன இருக்கு 10,
இங்க 5 30 இங்க 10. அப்ப என்ன பாருங்க குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். 10 10s are 100 ஃபார்முலா மைனஸ் 5 3s are 15. அப்ப 150. இதை சால்வ் பண்ணோம்னா வரும் -50. அப்ப டெல் ஆன்சர் -50. கரெக்டா? அடுத்து என்ன பண்ணுவோம் டெல் அங்க எக்ஸ் போடுவோம். என்ன இருக்கு ஏபினால டெல் ஏ போடுவோம். சோ டெல் ஏ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஏ இருக்கு பத்தியா ஏ தானே இந்த நம்பரை மட்டும் கட் பண்ணும். இந்த நம்பரை தூக்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அதை 15 43. நெக்ஸ்ட் இது 5 10. என்ன பண்ண புரியுதா? டெல் ஏ எப்படி போடணும்? டெல்லுல ஃபர்ஸ்ட் காலத்தை மறைச்சிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கோ அந்த நம்பரை எழுதிட்டு செகண்ட் அப்படியே எழுதிட்டு போறோம். ஓகேவா? ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? 15 10s are 150 மைனஸ் சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? 15 215. ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா என்ன வருது? -65. ஸோ டெல் என்ன வருது? -65. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டெல் பி போடணும். டெல் பி என்ன பண்ணணும்னா டெல் எடுத்துக்கோ. டெல் இது ஏ ஃபர்ஸ்ட் வந்து ஏ ரெண்டாவது பியா. அப்ப ஏ அப்படியே எழுதிப்பீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? பிஏ மறைச்சிக்கணும். இந்த பினா 5 10க்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அதை போன பண்ணா இருக்கு 15 43. இப்ப இது என்ன வந்து பாருங்க சால்வ் பண்ணா 430 மைனஸ் என்ன வரும்? 30 into 15 ஆகுது. 30 into 15 30 into 15 equal to 450. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா வரும் -20. அப்போ டெல் பி ஈக்குவல் டு -20. நமக்கு இப்போ என்ன வேணும்? ஏபி தான் வேணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ வேணும். ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏக்கு என்ன ஃபார்முலா? டெல் ஏ பை டெல். டெல் ஏ பை டெல். ஸோ அப்போ என்ன வரும்? டெல் ஏ பை டெல். டெல் ஏ நம்ம என்ன வேல்யூ? டெல் ஏ ஈக்குவல் டு எவ்வளோ போட்டிருக்கோம்? -65. ஸோ -65. டெல் நம்ம என்ன வந்துச்சு? -50. ஸோ கேல்சி கையில் எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு? -65 டிவைடட் பை என்ன இருக்கு? -50. என்ன ஆன்சர் வருது? 1.3. அப்ப என்ன ஆன்சர்? 1.3. A equal to 1.3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? B போட போறீங்க. B என்ன ஃபார்முலா? del B by del. So del B என்ன வேல்யூ இருக்கு? del B equal to -20. So -20 divided by del வந்து -50. So -20 divided by -50 பண்ண ஆன்சர் இருக்கு நமக்கு 0.4. So 0.4. அப்ப A equal to 1.3, B equal to 0.4. So last என்ன பண்ண போறோம்னா y equal to ax plus b. இந்த ஃபார்முலால என்ன பண்ணோம்? a க்கும் b க்கும் வேல்யூ போடணும். கரெக்ட்டா? அப்ப y equal to a என்ன ஆன்சர்? 1.3 x அப்படியே போடணும் plus b என்ன ஆன்சர்? 0.4. so லாஸ்ட் என்ன ஆன்சர்? y equal to 1.3x plus 0.4. கிளியரா?